அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கின்ற அற்புதமான ஒரு பரிகார ஸ்தலம் என்னவென்று சொன்னால், திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு என்ற பகுதியில் உள்ள சிவன் கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருவாலங்காடு என்ற ஊரில் எழுந்தருளியுள்ள சிவனுடைய திருநாமம் வடரண்யேஸ்வரர். தாயார் வந்தார் குழலி. வந்தார் குழலி சமேதன வடரண்யேஸ்வரர் கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோம். இது மிகவும் ஒரு அற்புதமான கோவில். கிபி 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. இது சோழர்களால் கட்டப்பட்ட அற்புதமான ஒரு கோவிலாகவும் மிகவும் பழமையானது. சோழர்கள் கால கட்டிடக்கலையை, சிற்பக்கலையை பறைசாற்றக்கூடிய ஒரு அற்புதமான கோவிலாக திகழ்கிறது. சிவன் நடனமாடிய ஸ்தலங்கள் 5 சபைகளாக கணக்கிடப்படுகிறது. அந்த 5 சபைகளுள் இந்த திருவாலங்காடு கோவிலானது ரத்தின சபை என்ற பெயரை பெற்றுள்ளது. அப்பர், சம்பந்தர், சுந்தரர் போன்ற சமய குரவர்களால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்குகிறது. இந்த கோவிலை காரைக்கால் அம்மையார், கார்கோடகன், சுனந்த ரிஷி, ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர், பரணவநாயனார், சேக்கிலார், பட்டினத்து பிள்ளையார் ஆகியோர் வழிபட்டதாக வரலாறு கூறுகிறது. இந்த ஸ்தலத்தில் உள்ள சிவனானவர் காரைக்கால் அம்மையாரை அம்மா என்று அழைத்ததாக வரலாறு கூறுகிறது. மிகவும் அற்புதமான ஒரு கோவில். இந்த வந்தார் குழலி சமேதன வடரண்யேஸ்வரர் கோயில் மிகவும் அற்புதமான ஒரு கோயிலாக விளங்குகிறது. கேட்டவர்களுக்கு கேட்ட வரத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தலமாக விளங்குகிறது. திருமண தடை, குழந்தையின்மை, சர்ப்பதோஷம், மாந்தி தோஷம், மாங்கல்ய தோஷம், அத்தனை தோஷங்களுக்கும் ஒரு சிறந்த பரிகார ஸ்தலமாக இந்த திருவாலங்காடு வடரண்யேஸ்வரர் விளங்குகின்றார் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. எனவே அனைவரும் ஒருமுறை குடும்பத்தோடு இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருவாலங்காடு என்ற ஊர் சென்று வந்தார் குழலி சமேதன வடரண்யேஸ்வரரை வழிபாடு செய்து எல்லா வகை செல்வமும் பெற்று இன்புற்று வியாபார விருத்தியோடு, தொழில் விருத்தியோடு, வம்ச விருத்தியோடு எல்லா வகை செல்வம் பெற்று ஒற்றுமையாக, சமாதானமாக, சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஆயுஷ்மான் பவ.